இந்த வீடியோவில் இந்த மாதிரி கோல்டன் ஏரை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது முடியாது. அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கலர் சூஸ் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் கோல்டு, ப்ரௌன், பிளாக்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலர் எடுத்து ஏரோட ஃப்ளோவாக வரைஞ்சிக்கிறேன். அடுத்து டார்க் ப்ரௌனை வச்சு நான் ஏரோட ஃப்ளோவை அப்படியே அந்த பிளாக் கலர் மேலேயே கொடுத்துக்கிறேன். அப்புறம் லைட் ப்ரௌனை வச்சு நம்ம அந்த ஏர் ஃப்ளோவை வரைஞ்சிக்கலாம். லாஸ்ட்டாக எல்லோ கலரை வச்சு ஃபுல்லாக நம்ம ஏர் ஃப்ளோவை வரைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு லேயர் முடிஞ்சிடும். ஒரு லேயர் மட்டும் கலர் அடித்தா போதாது. இதே மாதிரி நம்ம 3 லேயர் கலர் அடிக்கணும். பிளாக்கு, டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், எல்லோன்னு நம்ம 3 லேயராக கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்பரான ஒரு டெப்த் அச்சீவ் ஆகும். இப்போ நான் 3வது லேயர் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு லேயருக்கும் 3வது லேயருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக 3 லேயர் கொடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பிளேடு ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நம்ம ஏர் ஃப்ளோவை வரைஞ்சோன்னா நம்மளுக்கு அந்த ஏர் ஃப்ளோ நீட்டாக தெரியும். லாஸ்ட்டாக எக்ஸஸாக இருக்க ஏரை அழிக்கிறதுக்கு நான் எலக்ட்ரிக் எரேசரை யூஸ் பண்ணுறேன். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி இல்லை இதை விட அழகாகவே வரைய முடியும்.